மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பெரிய புராணம். பெரிய புராணத்தை இயற்றிய சேக்குழார் அவர்கள் சோழவள நாட்டினுடைய சிறப்பினை பற்றி அப்பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார். காவிரி நீரானது மலையிலிருந்து பூக்களை அடித்து கொண்டு வரும் பொழுது அதில் உள்ள தேனை பருகுவதற்காக வண்டுகள் ஆரவாரம் செய்கின்றன. நீர்நிலைகள் நிறைந்த அந்நாட்டிற்கு வளத்தை தரும் பொருட்டு அங்குள்ள கால்வாய்களில் ஓடுகின்றது. நாற்றினை நட்ட பிறகு முதல் நிலையானது சுருள் விரிக்கின்றது. அதனை களை பறிக்கும் பருவம் என்று உழவர்கள் கண்டு களைகளை களையக்கூடிய உழத்தியர்களிடம் சொல்கின்றார்கள். அவர்கள் நடந்து வரும் பொழுது அவர்களுடைய கால்களில் குளிர்ந்த முத்துகளை இணைகின்ற சங்குகளானது இடர்கின்றன. அங்குள்ள காடுகளிலெல்லாம் கரும்புகளும் சோலைகளில் மலர் அரும்புகளும் திரும்பும் திசையெங்கும் குவளை மலர்களும் மலர்ந்து காணப்படுகின்றன. வயல்வெளிகளில் நெருக்கமாக சங்குகள் கிடைக்கின்றன. நீர்நிலையினுடைய கரைகளில் இளம் வண்ணப்பறவைகளானது உழவுகின்றன. குளங்கள் அனைத்திலும் நீரானது நிரம்பி கடலை போன்று காட்சியளிக்கின்றன. அன்னங்கள் விளையாடுகின்ற அகன்ற துறைகளில் எருமைகளானது விழுந்து மூழ்குகின்றன. அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் இருக்கக்கூடிய பாக்கு மரங்களின் மீது பாய்ந்து செல்கின்றது. இந்த காட்சி வானவில் தோன்றி மறைவதைப் போல இருக்கின்றதாம். அறிந்து வரப்பட்ட செந்நெற்கட்டுகளை அடுக்கி போராக குவித்து வைக்கின்றார்கள். பிடிக்கப்பட்ட பல வகையான மீன்களையும் நீண்ட குன்றினைப் போல குவித்து வைக்கின்றார்கள். வளைந்த சங்குகள் என்ற முத்துகளையும் குன்றை போல உயர்த்தி காட்டுகின்றார்கள். தேன் சொரிகின்ற மலர் தொகுதிகளையும் மலை போல குவித்து வைக்கின்றார்கள். குவித்து வைக்கப்பட்டிருக்கூடிய நெல் கற்றைகளை மேலிருந்து கீழே சாயச் செய்கின்றனர். பெரிய வண்டிகளை செலுத்தக்கூடிய கருமையான எருமை கூட்டங்களை அவற்றில் வளமாக சுற்றி சுற்றி மிதிக்கும்படி செய்கின்றனர். இத்தோற்றமானது கரிய மேகங்களானது ஒரு பெரிய பொன்மலை சாரல் மீது வளமாக சுற்றுவதைப் போல காட்சியளிக்கின்றது. சோழவள நாட்டில் எங்கும் தென்னை மரங்கள், செருந்தி மரங்கள், நறுமணமுடைய நரந்த மரங்கள், அரச மரம், கடம்ப மரம், பச்சிலை மரம், குளிர்ந்த மலரையுடைய குறாமரம், பெரிய அடிப்பாகத்தினை கொண்ட பனைமரம், சந்தன மரம், குளிர்ந்த மலரையுடைய நாகம், நீண்ட இலைகளை கொண்டிருக்கக்கூடிய வஞ்சி, காஞ்சி, மலர்கள் நிறைந்த கொங்கு முதலிய மரங்களானது எங்கும் செழித்து வளர்ந்திருக்கின்றன. இத்தகைய வளங்களை உடைய நாடு சோழவள நாடு என்று அத்திருநாட்டினுடைய சிறப்பினை பற்றி சென்ற பாடலில் நாம் கண்டு மகிழ்ந்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடியது புறநானூறு. நீர்நிலைகளை உருவாக்குபவர்கள் உயிரை உருவாக்குபவர்களை போன்றவர்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் போற்றினார்கள். அத்தகைய நீரினுடைய இன்றியமையாமையை உணர்த்தக்கூடியதுதான் இப்பாடப்பகுதியானது. இதில் பாண்டிய நெடுஞ்செழியனை போற்றி குடபுலவியனார் அவர்கள் பாடல் இயற்றியிருக்கின்றார். ஏன் நீர்நிலைகளை உருவாக்குபவர்கள் உயிரை உருவாக்குபவர்களை போன்றவர்கள் என்று குறிப்பிடுகின்றார் என்பதை இப்பாடலின் வாயிலாக நாம் கண்டுகளிப்போம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா?
மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 44 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. புறநானூறு. புறநானூறு புறத்தினை பற்றி பேசக்கூடிய 400 பாடல்களின் தொகுப்புதான் புறநானூறு என்பது. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 என்பது. புறத்தினை பற்றி பேசுகின்ற 400 பாடல்களை கொண்ட தொகுப்புதான் புறநானூறு என்பது. இது பண்டைய வேந்தர்களினுடைய வெற்றி, வீரம், கொடை இவற்றை குறித்தும், குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டவர்களினுடைய பெருமைகளை பற்றியும், அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களினுடைய புற வாழ்க்கை பற்றியும் கூறுவது புறநானூறு. இந்நூலானது பண்டைய தமிழர்களினுடைய அரிய வரலாற்று செய்திகள் அடங்கி இருக்கக்கூடிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கின்றது. கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய வரலாற்றை படம் பிடித்து காட்டக்கூடிய பாடல்கள்தான் புறநானூறு என்பவை. மூவேந்தர்கள், குறுநில மன்னர்கள், வள்ளல்கள், புலவர்கள் இவர்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற தொகை நூல்தான் புறநானூறு. இது அகமமாகவும் புறமுமாகவும் அமைந்திருக்கக்கூடியவை. அகப்பொருளாவது தலைவன் தலைவியரினுடைய இன்பத்தை பற்றி பேசுகின்ற நெறி. புறப்பொருளாவது உலக நெறியாக ஓங்கி நிற்பது, தனி மனித வாழ்வை பொது வாழ்வில் மேம்படச் செய்வது. சங்க இலக்கியங்களாகிய 10 பாட்டு 8 தொகை என்ற 17 மேற்கிழக்கு நூல்களுள் புறநானூறு 8 தொகையை சார்ந்தது. இந்நூலை இயற்றிய இப்பாடப்பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பாடலை பாடிய குடபுலவியனாரை பற்றி நமக்கு அவருடைய வரலாற்று செய்திகளானது கிடைக்கப்பெறவில்லை. குடபுலவியனார் என்பவர் சங்ககால புலவர்களுள் ஒருவர். அவர் எழுதிய 2 பாடல்கள் மட்டும் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கின்றன. புறநானூற்றில் 18 மற்றும் 19 இந்த எண்கள் கொண்ட பாடல்கள் அவர் எழுதியது. பாண்டிய நெடுஞ்செழியன் தன்னை எதிர்த்த சேர, சோழர் ஆகிய 2 பெரும் வேந்தர்கள் மற்றும் அவர்களோடு தன்னை எதிர்த்த சிற்றரசர்கள் என்மரையும் தலையாலங்கானம் என்ற இடத்தில் தோற்கடித்தவன், பல நீர்நிலைகளை மேம்படுத்தியவன். அத்தகைய பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றித்தான் இப்பாடலில் குடபுலவியனார் அவர்கள் அவன் எத்தகைய நீர்நிலைகளை அமைத்தான், ஏன் அவற்றை அமைத்தான், அப்படி அமைப்பதனால் என்ன பயன், நீர்நிலைகளை அமைக்காவிடின் அவன் எத்தகைய தன்மையுடையவனாக இருப்பான் என்பதனை பற்றித்தான் இப்பாடலில் குடபுலவியனார் அவர்கள் விளக்கி தந்திருக்கின்றார். பாடலினை பற்றி காண்போமா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 44 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. புறநானூறு. நிலம், நீர், காற்று என்பவை மனிதனினுடைய அடிப்படை தேவைகளாக இருப்பவை. மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவைகளாக இருப்பவை நிலம், நீர், காற்று ஆகிய 3மே. இவற்றை இயற்கை நமக்கு கொடையாக தந்திருக்கின்றது. இயற்கை நமக்கு கொடையாக தந்திருக்கக்கூடிய இவற்றினை உரிய முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். அப்படி பேணி பாதுகாப்பது என்பது நம் ஒவ்வொருவரினுடைய கடமையாக இருக்கின்றது. நீரினுடைய இன்றியமையாமையை உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்கினார்கள். அத்தகைய நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என்று அவர்களை போற்றினார்கள். யார் யாரெல்லாம் நீர்நிலைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையுமே உயிரை உருவாக்குபவர்கள்
இவ்வுலகிற்கு உயிரையே உருவாக்கி தந்தவர்களே போன்றவர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். நீர்நிலைகளினுடைய சிறப்பினை உணர்ந்து ஏன் அவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள்? ஏன் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என்று போற்றுகின்றார்கள்? அதனை விளக்குவதுதான் இந்த புறநானூற்று பாடலானது. பாடலினை காண்போமா? வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்துச் செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோள்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்று அதன் தகுதி கேள் இனி மிகுதியாள. வானுட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்துச் செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோள்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்று அதன் தகுதி கேள் இனி மிகுதியாள. வானுட்கும் வடிநீன் மதில். வான் உட்கும் வடிநீன் மதில். பாடல் புரிந்ததா? நான் ஒருமுறை படிக்கின்றேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் படியுங்கள். வான் உட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்துச் செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோள்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்று அதன் தகுதி கேள் இனி மிகுதியாள. புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளே, வான் உட்கும் வடிநீன் மதில். வான் உட்கும், வானம் வரை உயர்ந்து நிற்கக்கூடிய. வான் உட்கும் என்றால் வானம் வரை உயர்ந்து நிற்கக்கூடிய. வடிநீன் மதில். வடிநீன், நீன் என்றால் நீல். வானம் வரை உயர்ந்து நிற்கின்ற, அந்த விண்ணையே முட்டுமளவிற்கு உயர்ந்து நிற்கின்ற மதில், நீண்ட மதில் சுவரானது. மதில் சுவர் எதுவரை உயர்ந்து நிற்கின்றது? வானம் வரை உயர்ந்து நிற்கின்றது. அந்த விண்ணையே முட்டுமளவிற்கு நெடிது உயர்ந்ததாக மதிலானது இருக்கின்றது. அத்தகைய மதிலினை கொண்ட மல்லல் மூதூர். மல்லல், மல்லல் என்றால் வளமை. வளமை பொருந்திய, பல வளங்கள் நிறைந்த மூதூர். மூதூர் என்றால் முதுமையான ஊர், பழமையான ஊர். பல வளங்களை கொண்டிருக்கக்கூடிய பழமையான ஊரினுடைய வயவேந்தே. வயவேந்தே, வய என்றால் வலிமை. வலிமை மிக்க வேந்தே, அரசனே. வலிமை மிக்க அரசனே. எத்தகைய நாட்டை ஆளுகின்றார்? பல வளங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய பழமையான நாட்டினை, பழமையான ஒரு ஊரினுடைய தலைவனே. அவ்வூரினுடைய மதில் சுவர் எதுவரை உயர்ந்திருக்கின்றது? வானம் வரை உயர்ந்திருக்கின்றது. வானையே முட்டுமளவிற்கு, அந்த விண்ணையே தொடுமளவிற்கு உயர்ந்து நிற்கக்கூடிய நீண்ட மதிலினை கொண்டிருக்கக்கூடிய பல வளங்களை உடைய பழமையான ஊரினுடைய வலிமை மிக்க அரசனே. யாரை சொல்கின்றார்? பாண்டிய நெடுஞ்செழியனை சொல்கின்றார் குடபுலவியனார். பாண்டிய நெடுஞ்செழியனே, உன்னுடைய ஊரினுடைய மதில் சுவரானது விண்ணையே தொடுமளவிற்கு உயர்ந்து நிற்கின்றது. அப்படி விண்ணையே தொடுமளவிற்கு உயர்ந்து நிற்கக்கூடிய நீண்ட மதில் சுவரினை கொண்டிருக்கக்கூடிய பழமையான ஊரினுடைய வலிமை மிக்க தலைவனே, செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும். செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும். செல்லும் உலகத்து, நீ போக விரும்புகின்ற மறுமை உலகத்தின், நீ போக விரும்புகின்ற மறுமை உலகத்தின்
செல்வம் வேண்டினும் நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்புகின்றாய் என்றால் இம்மை மறுமை, இம்மை என்றால் இப்பிறவி, மறுமை என்பது மறுபிறவி. நீ மறுபிறவியினுடைய இன்பத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றாய் என்றால், நீ மறுபிறவியினுடைய இன்பத்தை அடைய வேண்டும் என எண்ணுகின்றாய் என்றால், ஞாலம் காவல தோள்வழி முறுக்கி. ஞாலம் உலகம். இந்த உலகத்தை காவலர், காவலர்னா காப்பவர், இந்த உலகத்தை காப்பவர். இதனால் தோள்வழி முறுக்கி தன்னுடைய தோளினுடைய வலிமையினால் வெற்றி கொண்டு இந்த உலகத்தையே, இந்த உலகம் முழுவதையுமே அடைய வேண்டும், இந்த உலகம் முழுமையுமே நான் வெற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாய் என்றால், எப்படி மறுமை இன்பத்தை நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாய் என்றாலும், இந்த உலகம் முழுவதையுமே நான் வெற்றி கொள்ள வேண்டும் என்று நீ விருப்பம் கொள்கின்றாய் என்றாலும், சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும். சிறந்த நல்லிசை, இசை புகழ், இசை என்றால் புகழ். சிறந்த நற்புகழினை, சிறந்த நற்புகழினை நிறுத்தல் வேண்டினும், நிலையான புகழினை, இன்றைய காலத்திலும் அழிக்க முடியாதிருக்கக்கூடிய நிலையான புகழினை வேண்டினும் பெற வேண்டும் என்றாலும், இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய புகழினை நான் பெற வேண்டும் என்று நீ விரும்பினாலும், மற்ற அதன் தகுதி கேள் இனி மிகுதியாள. இத்தகைய நிலையினை நீ அடைய வேண்டும் என்றால், இந்த தகுதியினை நீ பெற வேண்டும் என்றால், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் கூறுகின்றேன், அதனை நீ கேள். நான் கூறுவதனை நீ கேள். எதனை அடைய வேண்டுமென்றால், மறுமை இன்பத்தை, மறுபிறவியினுடைய இன்பத்தை அடைய வேண்டும் என்றாலும், இந்த உலகம் முழுவதையுமே தன்னுடைய கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாலும், நிலையான புகழினை பெற வேண்டும் என்று விரும்பினாலும், அதற்கு இதுதான் தகுதி என்று நான் கூறுகின்றேன், அதனை நீ கேட்பாயாக என்று சொல்கின்றார். எதனை அவர் அடைய வேண்டும் என்று விரும்புகின்றார்? மறுபிறவியினுடைய இன்பத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றார். எதனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்? இந்த உலகம் முழுவதையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். எத்தகைய புகழினை பெற வேண்டுமாம்? நிலையான புகழினை பெற வேண்டுமாம். அதற்கு ஒரு தகுதி இருக்கின்றதாம். இந்த மூன்றையும் அடைவதற்கு ஒரு தகுதி இருக்கின்றது. நிலையான புகழினை பெறுவது, இந்த உலகம் முழுவதையும் வெற்றி கொள்வது, மறுபிறவியினுடைய இன்பத்தை அடைய விரும்புவது. இந்த மூன்றிற்குமான ஒரு தகுதி இருக்கின்றது. அது என்னவென்று நான் கூறுகின்றேன், நான் கூறுவதனை நீ கேட்பாயாக என்று சொல்கின்றார் குடபுலவியினார். யாரிடம் சொல்கின்றார்? பாண்டிய நெடுஞ்செழியனிடம் குறிப்பிடுகின்றார். இதுதான் அந்த முதல் பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? வான்வரை உயர்ந்து நிற்கின்ற நீண்ட மதிலை கொண்டு இருக்கக்கூடிய பழமையான ஊரின் வலிமை மிக்க வேந்தனே, நீ மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாலும், உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினாலும், நிலையான புகழினை பெற வேண்டும் என்று விரும்பினாலும், அதற்கு ஒரு தகுதி இருக்கின்றது. அதனை நான் கூறுகின்றேன், நான் கூறுவதனை கேட்பாயாக என்று சொல்கின்றார். புரிந்ததா? நன்றி. இரண்டாவது பாடல். நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு, உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. இது மனப்பாட பாடலானது. நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம்
உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு, உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. பாடல் புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் ஒருமுறை பார்ப்போமா? நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு, உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு, உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு, உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. நன்றி. நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம். நீர் இன்று அமையா, நீரின்றி, நீர் இல்லாமல் அமையாது. எது அமையாது? யாக்கைக்கு. யாக்கை, யாக்கை என்றால் உடல். நம்முடைய உடலானது நீர் இல்லாமல் அமையாது. ஏன் நம்முடைய உடலானது நீரின்றி அமையாது என்றால், நம்முடைய உடலுக்கு எது தேவை? உணவானது தேவை. நாம் உயிர் வாழ வேண்டுமென்றால் நமக்கு உணவு என்பது தேவை. அந்த உணவு எதன் மூலமாக விளைவிக்கப்படுகின்றது? நீரின் மூலமாக விளைவிக்கப்படுகின்றது. அதனால் நீர் என்பது இல்லை என்றால், நம்முடைய உடலுக்கு தேவையான உணவு என்பது இல்லாத ஒரு நிலையானது ஏற்படும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஆக அவ்வாறு அமைந்த அந்த உயிர்களுக்கெல்லாமே உணவு என்பதுதான் முதன்மையானதாக இருக்கின்றது. உண்டி கொடுத்தோர், உண்டி என்றால் உணவு. ஆக உணவை ஒருவர் தருகின்றார் என்றால் அவர் உணவை தரவில்லை. உயிர் கொடுத்தோர், உயிரை தந்தவர்களை போன்றவர்கள். அந்த உயிர்களுக்கு உணவினை ஒருவர் தருகின்றார் என்றால் அவர் உணவினை தரவில்லை. எதனை தருகின்றார்? உயிரை தந்திருக்கின்றார். ஏனென்றால் நீரால் தான் உணவானது அமைகின்றது. நீர் இல்லை என்றால் நம்முடைய உடலுக்கு தேவையான உணவுகள் என்பது கிடைக்கப்பெறாமல் போய்விடும். அதனால் தான் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்கின்றார். நீரின்றி அமையாத உடலானது உணவினால் அமையப்படுவது. அந்த உடலுக்கு தேவையான உணவினை தருவது எதுவென்றால் நீர்தான். ஆக இவ்வுலகில் அமைந்த உயிர்களுக்கெல்லாம் உணவு என்பதுதான் முதன்மையானதாக இருக்கின்றது. எனவே ஒருவருக்கு உணவினை தருகின்றார் என்றால், இவ்வுலகில் வாழுகின்ற உயிர்களுக்கு உணவினை தருகின்றார் என்றால் அவர் உணவினை தரவில்லை, உயிரை தந்தவரை போன்றவர் என்று சொல்கின்றார். அதனால்தான் நீரின்றி அமையா யாக்கைக்கு, நீர் இல்லாமல், நீர் என்பது இன்றி அமையாது உடலானது. அந்த உடலானது எதனால் அமைகின்றது என்றால் உணவால் அமைகின்றது. உணவையே அது முதன்மையாக உடையது. அதனால்தான் ஒருவர் உணவினை தருகின்றார் என்றால் அவர் உணவினை தரவில்லை, உயிரை தந்தவரை போன்றவர் என்று சொல்கின்றார். உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உண்டி முதற்றே உணவின் பிண்டம். உண்டி உணவு, உணவானது அந்த உடலுக்கும், அதுபோன்று நீராலும் ஆனதுதான் உணவு என்பது. உணவு என்பது எதனை கொண்டு உருவாகுகின்றது? நீரினை கொண்டு உணவாகின்றது. நிலத்தோடு நீரும் சேரும் பொழுதுதான்
உணவு என்பது நமக்கு ஏற்படுகின்றது. அதனால்தான் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. உணவு என்று சொல்லப்படுவது நிலத்தோடு நீரும் சேரும் பொழுதுதான் உணவு என்பது நமக்கு கிடைக்கின்றது. அந்த நிலத்தில் நீர் என்பது சேரவில்லை என்றால் நமக்கு உணவு என்பதை கிடைக்கப்பெறாது. வான்மழை பொழிகின்றது என்றால் பொழிகின்ற மழையானது நிலத்தில் சேரும் பொழுதுதான் பயிர்களானது வளரும். அவ்வாறு பொழிகின்ற மழைநீரை நாம் நீர்நிலைகளில் தேக்கி வைத்து பயன்படுத்துகின்றோம். அந்த நீரினை அந்த நிலத்தோடு நாம் சேர்க்கின்றோம் என்றால் தான், பயிர்கள் இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் நாம் அந்த நீரினை பாய்ச்சினோம் என்றால்தான் பயிர்களுக்கு தண்ணீரானது சென்று சேரும், நிலத்தோடு நீரானது சேரும். அந்த நிலத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய நீரினை பயிர்கள் தங்களுடைய வேர்களின் வழியாக உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். அந்த பயிர்களும் நன்கு வளரும். நிலத்தோடு நீர் என்பதை சேரவில்லை என்றால் உணவு என்பதே இல்லாத ஒரு நிலையானது ஏற்படும். நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு எவர் ஒருவர் இந்த நிலத்தில் நீரை கொண்டு வந்து சேர்க்கின்றாரோ அவர் உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. அவர் உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. அவர் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்து படைத்திருக்கின்றார். ஆக உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்து படைக்கின்றார் என்றால் அந்த படைத்தல் தொழில் யார் செய்வது? கடவுள் செய்வது. அந்த கடவுளாக இவர் காட்சியளிக்கின்றார். யார்? நிலத்தோடு நீரை யார் சேர்த்து வைக்கின்றார்களோ, நிலத்தோடு நீரை சேர்த்து யார் பயிரை உருவாக்குகின்றார்களோ அவர்கள் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர்களாகின்றார்கள். அப்படி உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்த கடவுளை போன்று அவர்கள் கருதப்படுகின்றார்கள். யார் இவ்வுலகில் நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்க்கின்றார்கள்? உழவர்கள், விவசாயிகள். அவர்கள் யாரை போன்றவர்கள்? கடவுளை போன்றவர்கள் என்று அன்றைய காலகட்டத்திலேயே புறநானூற்றில் குடப்புலவையினார் குறிப்பிட்டிருக்கின்றார். உழவுத் தொழிலை செய்கின்ற ஒவ்வொருவருமே கடவுளை போன்றவர்கள்தான். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய தாத்தா பாட்டிகள் அல்லது உங்களுடைய அப்பா அம்மா அவர்கள் உழவுத் தொழிலை செய்கின்றார்கள், வேளாண்மை தொழிலை செய்கின்றார்கள் என்றால் அவர்களும் கடவுளை போன்றவர்கள்தான். ஏனென்றால் அவர்கள் நிலத்தோடு நீரை சேர்க்கின்றார்கள். நிலத்தோடு நீரை சேர்க்கும் பொழுது அந்த நீரானது நிலத்தின் வழியாக பயிர்களுக்கு செல்கின்றது. அந்த பயிரின் மூலமாக உணவு உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த உணவானது பறிக்கப்பட்டு சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றது. அப்படி விற்பனை செய்யப்பட்ட உணவுப் பொருள்களைத்தான் நாம் வாங்கி சமைத்து உணவாக உண்கின்றோம். அந்த உணவினை உண்பதன் மூலமாகத்தான் நம்முடைய உடலுக்கு தேவையான சத்துக்களும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அந்த உணவு இல்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியாது. உணவில்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியுமா? முடியாது. நமக்கு அடிப்படை தேவைகளாக இருப்பவை உணவு, உடை, இருப்பிடம். அதில் முதல் இருப்பது உணவு. உணவு என்பது இல்லை என்றால் மனிதன் என்பவன் வாழ முடியாது. ஆக நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவினை நமக்கு யார் தருகின்றார்கள்? விவசாயிகள். அவர்கள்தான் நமக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவினை உற்பத்தி செய்து தருகின்றார்கள். அவர்கள் உணவு உற்பத்தி செய்யவில்லை என்றால் நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு என்பதை நமக்கு கிடைக்கப்பெறாமல் போய்விடும். நம்முடைய உயிர் என்பது இல்லாத ஒரு நிலையானது ஏற்படும். ஆக நம்முடைய உடலில் உயிரானது இருக்கச் செய்வதற்கு தேவையான உணவினை நமக்கு உருவாக்கி தருபவர்கள் விவசாயிகள், உழவர்கள், வேளாண் தொழில் செய்பவர்கள். ஆக அவர்கள் யார்தான்? கடவுளை போன்றவர்கள்தான். இதைத்தான் புறநானூற்றில் குறிப்பிடுகின்றார். நீரின்றி அமையாத உடலானது உணவினால் அமைகின்றது. உணவையே அது முதன்மையாகவும் கொண்டிருக்கின்றது.
அதனால்தான் உணவை தந்தவர் உயிரை தந்தவரை போன்றவர் என்று சொல்கின்றார். உணவு என்று சொல்லப்படுவது நிலத்தோடு நீரானது சேரும் பொழுது. எவர் நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்க்கின்றாரோ அவர் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்த கடவுளை போன்றவராக மாற்றமடைகின்றார். அதுதான் இரண்டாவது பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? உயிரை தந்தவர் என்று போற்றப்படுவர் யார்? உணவினை தந்தவர். எவர் படைத்த கடவுளுக்கு சமமானவராக கருதப்படுகின்றார்? நிலத்தோடு நீரை சேர்த்தவர். அவர்தான் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்க்கின்றார். அப்படி உடலையும் உயிரையும் ஒன்று சேர்க்கின்ற படைக்கும் கடவுளுக்கு சமமாக கருதப்படுபவர் உழவு தொழிலை செய்பவர்கள். ஆக உழவு தொழிலை செய்பவர்கள் கடவுளுக்கு சமமானவர்களாக மதித்து நாம் போற்ற வேண்டும். கடவுளுக்கு இணையான ஒரு தொழிலை செய்பவர்கள்தான் உழவு தொழிலை செய்யக்கூடிய அந்த வேளாண் பெருமக்கள். அவர்களை மதித்து போற்றுங்கள். மூன்றாவது பாடலானது, வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே. அதனால் அடுபோர் செழிய இகழாது வல்லே நிலன் நெளிமருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே. அதனால் அடுபோர் செழிய இகழாது வல்லே நிலன் நெளிமருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. புரிந்ததா மாணவர்களே? என்னோடு சேர்ந்து படிக்கலாமா? வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே. அதனால் அடுபோர் செழிய இகழாது வல்லே நிலன் நெளிமருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. புரிந்ததா? நன்றி. வித்திவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன். வித்திவான் வித்தி விதைத்துவிட்டு, நெல் முதலான தானியங்களை நிலத்தில் விதைத்துவிட்டு வான் நோக்கும், அந்த வான்மழைக்காக மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வானையே நோக்கி பார்த்திருக்கக்கூடிய புன்புலம், புன்புலம் புன்சை நிலம், அந்த புன்சை நிலங்களை கண்ணகன் வைப்பிற்று ஆயினும், அந்த புன்சை நிலங்களை ஆளுகின்ற இறைவனானவன் நெல் முதலான தானியங்களை விதைத்துவிட்டு மழையே எதிர்பார்த்து, வான்மழையே எதிர்பார்த்து பார்த்திருக்கக்கூடிய பரந்த நிலமாக இருந்தாலும் சரி, நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே. நன்னி ஆளும், அதனை ஆளுகின்ற இறைவன் தாட்கு உதவாதே. அந்நிலத்தை விரும்பி ஆளுகின்ற மன்னனுக்கு சிறிதும் உதவாதே. அதனை சார்ந்து ஆளுகின்ற அரசனினுடைய முயற்சிக்கு அது சிறிதும் உதவாது. இது நெல் முதலான தானியங்களை விதைத்துவிட்டு மழையே எதிர்பார்த்து வாழ வேண்டும், அத்தகைய நிலமாக இருந்தாலும் சரி, அதனை சார்ந்து ஆளக்கூடிய அரசனினுடைய முயற்சிக்கு சிறிதும் அது உதவாது. வான்மழை எப்பொழுது பெய்யும், எப்பொழுது தான் விதைத்த தானியங்களானது முளைத்து வளரும் என்று அதனையே எதிர்பார்த்து நாம் வாழக்கூடாது. அது அதனை சார்ந்து ஆளுகின்ற அரசனினுடைய முயற்சிக்கு அது சிறிதும் உதவாது. அதனால் அடுபோர் செழிய, அதனால் நான் கூறிய மொழிகள் அனைத்தையும், நான் இதுவரை சொன்ன அனைத்தையுமே
நீ ஏற்றுக்கொண்டு இகழாது வல்லே, இகழாமல் விரைவாக அவற்றினை கடைபிடிப்பாயாக. நான் கூறிய மொழிகள் அனைத்தையும் இகழாமல் அவற்றினை நீ கடைபிடிப்பாயாக. நிலன் நெளிமருங்கின் நீர்நிலை பெருக. நிலன் நெளிமருங்கின், நிலத்தில் உன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட நிலங்களில் நெளிமருங்கின் எவையெல்லாமே குளிர்ந்த இடங்களாக இருக்கின்றதோ, எவையெல்லாமே குளிர்ந்த இடங்கள், அதாவது பள்ளமான இடங்களாக இருக்கின்றதோ, அந்த இடங்களில் நீர்நிலை பெருக, நீர்நிலைகளை பெருகச் செய். பள்ளமான இடங்கள், உன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட இடங்களில் எவையெல்லாமே பள்ளமான இடங்களாக இருக்கின்றதோ அவற்றில் நீர்நிலைகளை பெருகச் செய். ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இவற்றை ஏற்படுத்து. தட்டோர் அம்மை இவன் தட்டோரே. தட்டோர் அம்மை இவன் தட்டோரே. அத்தகைய நீர்நிலைகளை நீ ஏற்படுத்துகின்றாய் என்றால், நிலத்தோடு நீரை கூட்டிய மூவகை இன்பத்தையும் நிலையான புகழையும் நீ பெறுவாய். மறுமை இன்பத்தை அடைய விரும்பினாய் அல்லவா, அதுவும் கிடைக்கும். இந்த உலகம் முழுவதையும் ஆள வேண்டும் என்று விரும்பினாய் அல்லவா, அதுவும் கிடைக்கும். நிலையான புகழானது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா, அவையும் கிடைக்கும். இந்த 3 வகையான இன்பத்தையும் நிலையான புகழையும் நீ பெறலாம். தள்ளாதோர் இவன் தள்ளாதோரை. இதை நீ செய்யவில்லை என்றால் எந்த விதமான புகழையும் பெறாது வீணாக மடிந்து விடுவாய். அதுதான் இந்த பாடலினுடைய பொருள். நெல் முதலான தானியங்களை நிலங்களில் விதைத்துவிட்டு, மழையை பார்த்திருக்கக்கூடிய பரந்த நிலமாக இருந்தாலும் சரி, அதனை சார்ந்து ஆளுகின்ற அரசனினுடைய முயற்சிக்கு அது சிறிதும் உதவாது. எனவே நான் கூறிய மொழிகளை இகழாமல் விரைவாக அவற்றினை கடைபிடிக்க வேண்டும். உன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட நிலங்களுள் குளிர்ந்த இடங்கள் எவை இருக்கின்றதோ அந்த இடங்கள் தோறும் நீர்நிலைகளை பெருகச் செய். அவ்வாறு செய்கின்ற மன்னன்தான் மூவகையான இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவான். அதனை செய்யாதவன் புகழ் பெறாமல் வீணாக மடிந்து விடுவான். புரிந்ததா மாணவர்களே? இந்த புறநானூறு பாடலானது நீரின் இன்றியமையாமையை வெளிப்படுத்துகின்றது. உலகம் முழுவதையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மன்னவனுக்கு இவற்றை தவறாது செய்ய வேண்டும் என்று அவற்றை குடபுலவியினார் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் நீரின்றியமையாத உலகம், அதுபோல் இந்த உயிர்களுக்கும் நீரின்றி இல்லை என்பதைத்தான் தெளிவுறுத்துகின்றார். எனவேதான் உணவளிப்பவன் உயிர் கொடுப்பவனை போன்றவன். உணவு என்பது நிலத்தோடு நீரும் சேர்ந்தது. அந்த நீரை பெருக்கி உலக மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அரசனுக்கு அறிவுறுத்துகின்றார் புலவர். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர்கள் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்த கடவுளாக கருதப்படுகின்றார்கள். இது எல்லா மன்னர்களுக்கும் பொருந்தி வருமாறு அமைந்திருக்கின்றது. நெல் முதலிய தானியங்களை விதைத்து மழையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பரந்த நிலமும் அந்நிலத்தை ஆளும் அரசனினுடைய முயற்சியும் வீண் என்பதை வலியுறுத்துகின்றது இப்பாடலானது. இது மன்னர்களுக்கு கூறுகின்ற புதுமொழியாக அமைவது இதனுடைய சிறப்பானது. நிலைத்த புகழை நீ பெற வேண்டும் என்றால் நான் கூறுவதை நீ விரைவாக கடைபிடிக்க வேண்டும். உன்னுடைய நிலத்தில் குளிர்ந்த இடங்கள் தோறும் நீர்நிலைகளை பெருகச் செய்தல் வேண்டும். அவ்வாறு நிலத்துடன் நீரை சேர்த்தவர்கள் மூவகையான இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். அதனை செய்யாதவர்கள் புகழ் பெறாமல் வீணே மடிவர் என்று சொல்கின்றார் குடபுலவியனார். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது புறநானூறு என்ற பாடலின் வாயிலாக குடபுலவியனார் குறிப்பிட்ட கருத்துக்கள்.
இவ்வுலகில் வாழ்கின்ற உயிர்கள் அனைத்திற்கும் நீர் என்பது இன்றியமையாத ஒன்று. அந்நீரின் மூலமாகத்தான் உணவு என்பதே அந்த உடலுக்கு கிடைக்கின்றது. அதனால தான் ஒருவர் உணவு தருகின்றார் என்றால் அவர் உயிரை தந்தவரை போன்றவர் என்று போற்றுகின்றார்கள். உணவு என்று சொல்லப்படுவது நிலத்தோடு நீர் சேர்ந்ததுதான் உணவு என்பது. நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர்கள் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர்களை போன்றவர்கள். அவர்கள் படைத்த கடவுளுக்கு சமமாக கருதப்படுகின்றவர்கள். அதனால்தான் குளிர்ந்த இடங்கள் தோறும் நீர்நிலைகளை பெருகச் செய்யுங்கள் என்று சொல்கின்றார் குடபுலவியினார். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என்று போற்றினார்கள். இப்பொழுது மாணவ கண்மணிகளுக்கு முதலில் சொன்னது புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். ஏன் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை உயிரை உருவாக்குபவர்கள் என்று குறிப்பிட்டார்கள் என்று. இதுபோன்று நம்முடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கியது. அதன் மூலமாகத்தான் நமக்கு உயிர் என்பதை கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அத்தகைய நீர்நிலைகளை பாதுகாத்து பராமரித்து முறையாக பயன்படுத்த வேண்டும். தேவை ஏற்படின் உங்களுடைய காலகட்டத்தில் நீங்களும் பல நீர்நிலைகளை உருவாக்கலாம். அதன் மூலமாக உயிரை உருவாக்கியவர்கள் என்று நீங்கள் போற்றப்படுவீர்கள். நிலத்தோடு எவர் நீரை சேர்க்கின்றாரோ அவர் படைத்த கடவுளுக்கு சமமானவராக கருதப்படுகின்றார். அதுபோன்று அந்த உழவுத் தொழிலை மேன்மையடைய செய்ய வேண்டும். உழவுத் தொழில் செய்பவர்கள் அனைவருமே கடவுளுக்கு சமமானவர்கள் என்று குடபுலவியினார் குறிப்பிட்டதைப் போல அவர்களை நாம் கடவுளுக்கு சமமானவர்களாக மதித்து போற்ற வேண்டும். உழவுத் தொழிலை நாம் மேம்படுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாட்டினுடைய முதுகெலும்பே வேளாண்மைதான். அவர்களை மதித்து போற்ற வேண்டும். புரிந்ததா மாணவர்களே? அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 44 மற்றும் 45. பக்கம் எண் 44 புறநானூறு என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 45 பாடலின் பொருள் வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு படியுங்கள். எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 44 இருக்கக்கூடிய மனப்பாட பாடலானது. புறநானூறு. நீரின்று அமைய யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்தீசினோரே. குடபுலவியனார் என்று எழுத வேண்டும். தவறாது தேதியை குறிப்பிட்டு எழுதுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள். பிழையில்லாமல் எழுதுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.